உங்கள் வங்கிக் கணக்கு ஏன் மாறவில்லை என்று நீங்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் சோம்பேறி அல்ல, ஆனால் ஒவ்வொரு நாளும் அதே கண்ணுக்கு தெரியாத சுவரில் மோதி முற்றிலும் தேக்கமடைந்ததாக உணர்கிறீர்கள். அதே சமயம் கல்லூரியிலிருந்து பாதியிலேயே நின்றுவிட்டு வெறும் $15 மும்பைக்கு வந்த ஒரு இளைஞர் ஒரு தேசத்தின் உள்கட்டமைப்பையே கட்டுப்படுத்தும் அளவுக்கு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். இது சுயமாக முன்னேறிய ஒரு இந்திய கோடீஸ்வரரின் உத்வேகம் தரும் கதை மற்றும் அவரது நம்ப முடியாத போராட்டத்தை பற்றியது. குறிப்புகளை கவனமாக கேளுங்கள். இந்த மூளைக்காரர் யார் என்று உங்களால் யூகிக்க முடிந்தால் உங்கள் பதிலை கீழே உள்ள கருத்துகளில் தெரிவிக்கவும். இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க அவர் பயன்படுத்திய சரியான உளவியலை நாம் வெளிக்கொணர்வதற்கு முன் தயவு செய்து அந்த விருப்ப பொத்தானை அழுத்தி சேனலுக்கு குழு சேரவும். உங்கள் ஆதரவு எனக்கு உலகமே. இது நான் வளர உதவுகிறது. நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். இப்போது அந்த சாம்ராஜ்யத்தை நாம் புரிந்து கொள்வோம். அப்போதைய நிலையையும் இப்போதைய நிலையையும் ஒப்பிட்டு பார்ப்போம். 1980களில் இந்த இளைஞர் ஒரு தூசி படிந்த அறையில் அமர்ந்து வேறொருவருக்காக கடினமான வைரங்களை தரம் பிரித்து கொண்டிருந்தார். இன்று அவர் துறைமுகங்கள், விமான நிலையங்கள், ஆற்றல் மையங்கள் மற்றும் உலகளாவிய வர்த்தக வழிகளை கட்டுப்படுத்துகிறார். பெரும்பாலான மக்கள் கோடீஸ்வரர்களை பார்த்து அவர்களுக்கு அதிர்ஷ்டம் அல்லது பணக்கார பெற்றோர் இருந்ததாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான நிலை இதுதான். அதிர்ஷ்டம் என்பது தேக்க நிலையில் இருப்பவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை. அவர் ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கவில்லை, அவர் அதை உருவாக்கினார். அவரது உயர்வுக்கு 3 முக்கிய நுண்ணறிவுகள் உள்ளன. அவற்றை நீங்கள் தற்போது உங்கள் சொந்த வாழ்க்கையில் தவற விடுகிறீர்கள். முதல் நுண்ணறிவு தீவிரமான கணக்கிடப்பட்ட ஆபத்து. வைர வியாபாரத்தில் நிலையான சம்பளம் வாங்குவதில் அவரது நண்பர்கள் வசதியாக இருந்தபோது அவர் அங்கிருந்து வெளியேறினார். அவர் தனது சொந்த தரகு நிறுவனத்தை தொடங்கினார். ஒரு சம்பளத்திற்காக வேலை செய்வது உங்களுக்கு வாழ்க்கையை தருகிறது, ஆனால் கணக்கிடப்பட்ட அபாயங்களை எடுப்பது ஒரு செல்வத்தை உருவாக்குகிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். தனது சொற்ப சேமிப்பை இழந்து விடுவோமோ என்ற பயம் அவரை ஒரு பெரிய விளையாட்டை விளையாடுவதிலிருந்து தடுக்க அவர் அனுமதிக்கவில்லை. இரண்டாவது நுண்ணறிவு முக்கிய தடைகளை கட்டுப்படுத்துவது. அவர் ஒரு பொருளை மட்டும் உருவாக்கவில்லை, பொருட்கள் பயணிக்கும் சாலைகளை அவர் உருவாக்கினார். இந்திய பொருளாதாரம் வளர்ந்து வருவதை அவர் உணர்ந்தார், ஆனால் அதன் உள்கட்டமைப்பு மூச்சு திணறிக் கொண்டிருந்தது. எனவே அவர் நாட்டின் மிகப்பெரிய தனியார் துறைமுகத்தை கட்டினார். மிகவும் கடினமாக இருந்ததால் மற்ற அனைவரும் புறக்கணித்த அடித்தளங்களில் அவர் கவனம் செலுத்தினார். அவர் ஒரு பெரிய பிரச்சனையை கண்டுபிடித்து தன்னை ஒரே தீர்வாக நிலைநிறுத்திக் கொண்டார். மூன்றாவது நுண்ணறிவு முழுமையான பயத்தின் முகத்தில் உடைக்க முடியாத பின்னடைவு. இங்குதான் எல்லாம் மாறுகிறது. ஒரு மின்னஞ்சல் தோல்வியடையும் போது அல்லது ஒரு வாடிக்கையாளர் இல்லை என்று சொல்லும்போது நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகலாம். 1998இல் இந்த தொழிலதிபர் ஒரு பெரிய பிணைத்தொகைக்காக துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்டார். ஒரு தசாப்தத்திற்கு பிறகு பேரழிவுகரமான மும்பை பயங்கரவாத தாக்குதல்களின் போது அவர் தாஜ் ஹோட்டலுக்குள் சிக்கிக்கொண்டார். இரண்டிலும் அவர் உயிர் தப்பினார். அவர் பின்வாங்கவில்லை, அவர் வியாபாரம் செய்வதை நிறுத்தவில்லை. மறுநாள் எழுந்து மீண்டும் கட்டி எழுப்பினார். பயம் என்பது ஒரு உயிரில் கவனச்சிதறல் என்பதை அவர் உணர்ந்தார். நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பது இங்கே. உங்கள் சொந்த வாழ்க்கையின் உள்கட்டமைப்பை பாருங்கள். உங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய தடைகள் யாவை? சரியான தருணம் அல்லது சரியான பணத்திற்காக காத்திருப்பதை நிறுத்துங்கள். நீங்கள் தொடர்ந்து வேறொருவரின் வைரங்களை தரம் பிரிக்கப் போகிறீர்களா அல்லது உங்கள் சொந்த துறைமுகத்தை கட்டப்போகிறீர்களா? இந்த கோடீஸ்வரர் யார் என்பது குறித்த உங்கள் யூகத்தை கீழே கருத்து தெரிவிக்கவும். மேலும் அறிவை பெற குழு சேர மறக்காதீர்கள்.